الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதத்தை கடந்து நாம் ஷவ்வால் மாதத்திலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்தை பற்றி கூறுகின்ற போது, மன் ஸாம ரமலான ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر. யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதனை தொடர்ந்து அவர்கள் அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்றவரை இந்த ஹதீஸ் 30 நாட்கள் என்பது ரமலான் மாதத்துக்குரிய நாட்கள். அது 29 இருக்கலாம், 30 இருக்கலாம், 30 நாள். எனவே 1க்கு 10 என்ற ரீதியிலே 30 தர 10 எத்தனை நாள்? 1க்கு 10 நன்மை என்ற அடிப்படையிலே 30 தர 10 300. எனவே ஒரு மாதம் நோன்பு நோட்டால் 300 நாளுக்கு சமம். எனவே அதனை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோற்றால் 6 தர 10 60. அப்ப 360 360 நாள். இதனைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதனை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்ற நபிமொழி முஸ்லிமிலே பதியப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விடயம் சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். ரமலான் மாதத்திலே யாருக்காவது கலா இருந்தால், உதாரணமாக பெண்களுக்கு கட்டாயமாக இருக்கும் தானே, பெரும்பாலும் இருக்கும். ஆண்களுக்கும் சில வேளை நோய் அல்லது பிரயாணம் காரணமாக இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை நோற்று அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றவரை போன்று எவ்வாறு ஆகலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப ரமலான் மாதத்திலே ஷவ்வால் மாதத்திலே என்ன செய்ய வேண்டும்? கலாவை நிறைவேற்ற வேண்டும். கலாவை நிறைவேற்றுவதற்கு பின்னால் 6 நோன்பை நோட்பாராக இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த காலம் முழுக்க நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கும். காலம்னா அந்த வருடம். ஒருவர் 5 நோன்பு கலா இருக்குது, ஆனா 6 நோன்பு பிடிச்சிட்டாங்க. அவரு இந்த ஹதீஸில் உள்வாங்கப்படுவாரா இல்லையா? உள்வாங்கப்பட மாட்டார். ஏன்னா ஹதீஸ் சொல்லுது, மன் ஸாம ரமலான, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று அதற்கு பின்னால் 6 நோன்பை நோற்பது. அப்ப ரமலான் மாதத்தில் யாருக்காவது 5 நாட்கள் 2 நாட்கள் விடுபடுமாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக அந்த நோன்பை என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். கலா செஞ்சாதான் என்ன செய்வாங்க? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவராக கருதப்படுவார். அப்படி ரமலான்ல விடுபட்ட நோன்பை கலா செய்யாம 6 நோன்பு பிடிப்பாராக இருந்தால் நன்மை கிடைக்கும். ஆனா இந்த ஹதீஸ்க்குள்ள உள்வாங்கப்படுமா? இல்லை. ஏன்னா ரமலான் மாதம் என்ன செய்யல, முழுமையாக 25 நாள் பிடிச்சிருக்கிறார், 5 நாள் எஞ்சி இருக்கு. எனவே அந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் கலா நோன்பை பொறுத்தவரையிலே அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் அந்த ஷாபான் மாதம் வரும் வரைக்கும் பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸுடைய நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் ஷவ்வாலில் என்ன செய்யணும்? எத்தனை நோன்பு கலாவாக இருக்குதோ அந்த கலாவான நோன்பை நோற்று விட்டதற்கு பின்னால் தான் இந்த சுன்னத்தான நோன்பை நோக்க வேண்டும் என்பதே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்திகளை நாமும் அறிந்து பின்பற்றுவதுடன் பிறருக்கும் அவைகளை நினைவூட்டும். குறிப்பாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு இந்த செய்தியை சொல்லுவோம். ஏன்னா இந்த ஹதீஸ நன்மை அடைஞ்சு கொள்ள கொஞ்சம் ஆர்வமா இருப்போம். ஆனா கலா ஷாபான் வரைக்கும் பிற்படுத்தலாமே விட்டுட்டாங்களா இருந்தா ரமலான் பிடிபட்டிருக்குதா இல்லையா? ரமலான்ல ஒரு 5 நோன்பு இருக்குது, அதான் அடுத்த ஷாபான்ல தான் பிடிக்க போறாங்கன்னா ரமலான்ல ஃபுல்லா பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையா? இல்ல. எனவே அந்த ஹதீஸுக்கு என்ன செய்யப்படாது, உள்வாங்கப்பட மாட்டார். எனவே ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று கலா உள்ளவர்கள் கலா நோன்பை நிறைவேற்றிவிட்டு அந்த 6 நோன்பை நோற்றால் இன்ஷா அல்லாஹ் அந்த வருடம் முழுமையாக நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதனை அறிந்து முறையாக முழுமையாக பின்பற்றுவதற்காக புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே.